திருச்செந்தூர் கோயிலில் நேற்று முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. எப்போது அனுமதி என்பது பற்றி கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், எப்போதிலிருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்? லாவண்யா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடைமுழுக்கையொட்டி நேற்று மதியம் 12 மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படல. இன்று குடமுழுக்கிற்கு பிறகு சுவாமிக்கு மரபுப்படி நடக்க வேண்டிய பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் மற்றும் மருந்து சாத்துதல் பூஜையும் முடிவடைந்த பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அதற்கான நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி நேற்று முன்தினமே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி பக்தர்கள் நேற்று முதல் இந்த நிமிடம் வரை சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படல. இன்று குடமுழுக்கு முடிந்து தற்போது சுவாமிக்கு மருந்து சாத்துதல் பூஜை நடைபெற்று வருகிறது. பல பக்தர்கள் குடமுழுக்கு முடிந்தவுடன் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில ஒரு 1000 to 1500 பக்தர்கள் குடமுழுக்கு அன்று சுவாமி தரிசனம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி இன்று காலை முதல் நீண்ட வரிசையில காத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காத்திருக்கக்கூடிய பக்தர்களை ஏமாற்றம் செய்யக்கூடாது. விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.